அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மே மாதம் 31ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் அணை சுற்றுவட்டார பகுதியில் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பிற மாவட்டங்கள் நாளை நாட்கள் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகணும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.